அன்பார்ந்த மாணவர்களே, மற்றுமொரு வகுப்பின் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, நாம் இந்த முறை எதிர்பார்க்கின்ற வினாக்கள் தொடர்பாக எமது கவனத்தை செலுத்தி வருகின்றோம். அந்த வகையில் தொடர்ச்சியான இலக்கிய தொகுப்பில் இடம்பெற இருக்கின்ற பகுதி 3 வினாக்கள் தொடர்பாக இன்றைய கவனத்தை நாம் செலுத்தலாம். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், குறுவினா விடையை தொடர்ந்து வருகின்ற மற்றொரு வினா பகுதிதான் உரை நடை பகுதி மற்றும் செய்யுள் பகுதிகளை வைத்துக் கொண்டு வினாக்களை தொடுப்பது. இங்கே பாடல் பகுதி 3ம் 2 உரைநடை பகுதியும் தரப்பட்டிருக்கும். அவற்றில் மொத்தமாக 5 வினாக்கள் காணப்படும். ஒரு வினாவுக்கு 4 புள்ளிகள் வீதம் 5 வினாக்களுக்கு 20 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடிகிறது. பின்வரும் செய்யுள் பகுதிகளையும் உரைநடை பகுதிகளையும் வாசித்து அவற்றின் கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை தருக என்று சொல்லக்கூடிய பகுதி. பாருங்கள் மாணவர்களே, முதலாவது வினா. அதில் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்து சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், வானவர்கள் வெளியறிந்து வானவரை அழைப்பர், கவன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார், தேன் அருவி திரை எழுப்பி வானில் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும், கூணலிளம் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிக்கூட மலையங்கள் மலையே என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாடல். இந்த பாடலை நாங்கள் விரிவாக எமது சேனலில் கற்றிருக்கின்றோம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், வந்து சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் வெளியறிந்து வானவரை அழைப்பர், கவன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர். இந்த பாடல் உங்களுக்கு நன்றாக பரிச்சயமான ஒரு பாடல். இந்த பாடலை கேட்டவுடனே எங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது குற்றால குறவஞ்சி. உங்களுக்கு தெரியும், தரம்பத்திலே நாங்கள் கற்றிருக்கின்றோம். திருக்குற்றால குறவஞ்சி விஜயநகர நாயக்கர் காலத்தில் எழுந்த ஒரு அற்புதமான ஒரு சிற்றிலக்கியம். குற்றாலநாதராகிய சிவனுடைய புகழ் பாடுகின்ற இந்த குறவஞ்சி இலக்கியத்தை பாடிய பெருமை திரிகூடராசப்ப கவிராயர் என்று சொல்லக்கூடிய கவிஞரைத்தான் சார். இங்கே வசந்தவள்ளிக்கு குரத்தி நாட்டு வளம் மெலைவளம் சொல்லுகின்ற பொழுது இடம்பெறுகின்ற ஒரு பாடல் பகுதிதான் இங்கே இருக்கின்ற பாடல். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். வானரங்கள் என்று சொல்வது ஆண் குரங்கு எங்களுக்கு தெரியும், மந்தி என்பது பெண் குரங்கு என்று தெரியும். ஆண் குரங்குகள் பெண் குரங்குகளோடு கனிகளை கொடுத்து கொஞ்சுமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். அங்கே மந்தி சாப்பிட்டு உதிர்கின்ற மிகுதியான அந்த கனிகளுக்கு, அந்த எச்சில் பழங்களுக்கு வானத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் கெஞ்சுவார்கள், இது கிடைக்காதா என்று. இது உயர்த்தி சொல்லப்படுகிறது, உயர்வுணர்ச்சி. காணவர்கள் வெளியறிந்து வானவரை அழைப்பர். காட்டில் வசிக்கின்றவர்கள், காணவர்கள், வேடுவர்கள் எல்லாம் வெளியறிந்து வழிமேல் வெளி வைத்து பார்த்து வானவர்களை இங்கு வருமாறு அழைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பூமிதான் இந்த பூமி. உயர்வுணர்ச்சி அணியிலே கூறப்பட்டிருக்கிறது. கவன சித்தர் வந்து வந்து காய சித்து விளைப்பர். அதாவது வானத்திலே மேகத்திலே அப்படியே மிதந்து செல்லுகின்ற சித்தர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு வந்து உடம்பை நிறைநிறுத்தக்கூடிய காய சித்தி என்று சொல்லக்கூடிய மூலிகைகளை விளைவிப்பார்கள். தேன் அருவி திரை எழுப்பி வானில் வழி ஒழுகும். தேன் போன்ற இனிமையான அருவி அலைகளை எழுப்பி, பேரலைகளை எழுப்பி வானத்திலிருந்து ஒழுகுவதைப் போல இருக்கும் அங்கிருக்கின்ற நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் வானில் வழி ஒழுகும் என்று குறிப்பிடுகின்றார். இங்கே உயர்வுணர்ச்சி அணியாக அது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. செங்கதிரோன் பரிகாலம் தேர்காலம் விலகும். சிவந்த கதிர்களுடைய அந்த கதிரோன் சூரியனானது மிக வேகமாக அந்த அருவியிலே பயணம் செய்து வருகிறது. எதில் பயணம் செய்கிறது என்றால் பரிகால், அதாவது பரி என்று சொன்னால் குதிரை. குதிரை வண்டியிலே மிக வேகமாக பயணம் செய்து வருகிறது. பயணம் செய்து வந்த அந்த நீரருவியின் அந்த செங்கதிர்கள் எல்லாம் அங்கே வழுக்கி தேர்காலம் விலகும். அங்கே வழுக்கி விழுந்தனுடைய தேர்காலம் வழுகி விழுவதாக குறிப்பிடப்படுகிறது. தற்குறிப்பு ஏற்ற அணியாக சொல்ல முடியும். கூணலிளம் பிறை முடித்த வேணி அலங்காரர். வளைந்த இளம் பிறையை சூடிருக்கின்ற அலங்காரம் மிக்க சிவபெருமானாகியவர். குற்றால திரிகூட மலையங்கள் மலையே. அப்படிப்பட்ட மலையில் வீற்றிருக்கின்ற குற்றால திருநாதர் இருக்கின்ற மலைதான் எங்களுடைய மலை என்று வளம் சொல்லக்கூடிய அழகான பாடல். இந்த பாடலில் வினாக்களுக்கு நாங்கள் வருவோம். குற்றால மலையின் நீர்வளம் எவ்வாறு எடுத்து காட்டப்படுகிறது? உங்களுக்கு தெரியும், நீர்வளம் இங்கே பல வளங்களை பற்றி குறிப்பிடப்படுகிறது. இங்கே குறிப்பாக சுட்டிப்பாக நீர்வளம் பற்றி பேசப்படுகிறது. குற்றால மலையில் உள்ள தேன் போன்ற இனிமையான அருவிகள், அதாவது நீரருவிகள் எல்லாம் வானிலிருந்து ஒழுகுவது போல காட்சியளிக்குமா? இப்படி எழுதுவது பொருத்தமாக இருக்கும். ஒரு 2 புள்ளிகள் கிடைக்கும். மேலும் அவ்வாறு ஒழுகுகின்ற அருவியிலே கதிரவன் தேரில் பூட்டப்பட்ட குதிரைகள், கால்கள், தேர்களும் சக்கரங்களும் வழுகி செல்வதாக மிகைப்படுத்தி அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வினாக்களுக்கு 2 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த வினாவுக்கு செல்லலாம்.
குற்றாலமலையின் நிலவளம் எவ்வாறு எடுத்து காட்டப்பட்டுள்ளது. இங்கே ஆண் குரங்குகள் பெண் குரங்குகளோட பல வகையான கனிகளை கொடுத்து அதை ஊட்டி மகிழ்ந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட பழங்கள் விளைவிக்கின்ற நாடு என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த குரங்குகள் சிந்துகின்ற பழங்களை தேவர்கள் எல்லாம் கெஞ்சி வானத்தில் இருந்து சஞ்சாரம் செய்வார்கள். சித்தர்கள் காய சித்தி மூலிகைகளை விளைவிக்கின்ற நாடு, வளர்க்கின்ற நாடு என்று குறிப்பிடப்படுவதனூடாக இங்கே நிலத்துடைய வளம் பேசப்படுகிறது. இங்கே சிவபெருமான், அதாவது குற்றாலநாதருடைய சிறப்பு சொல்லப்படுகிறது. அங்கே வினாவாக கேட்கப்படவில்லை, இருந்தாலும் கூணநிலம் பிறை முடித்த வேணி அலங்கார் என்றும் திரிகூட மலை அப்படிப்பட்ட குற்றாலநாதர் இருக்கின்ற மலை என்றும் குறிப்பிடப்படுவதாக சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த மாணவர்களை நாங்கள் அடுத்த வினாவுக்குள் செல்லலாம். அடுத்த வினா, நாட்டார் பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இம்முறை எதிர்பார்க்கப்படுகின்ற அலகுகளில் ஒன்று நாட்டார் பாடல்கள். இந்த நாட்டார் பாடல்களில் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பாடத்திட்டத்தில் 4 பாடல்கள் இருக்கின்றன. அதாவது முதல் 2 பாடலும், முதலாவது பாடல் ஏற்பூட்டுகின்ற பாடல், அது ஒரு விவசாய வேளாண்மை பூமியோடு மருத நிலத்தோடு தொடர்பட்ட ஒரு பாடலாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அருவி வெட்டும் பாடல் என்று சொல்லக்கூடிய கதிரறுக்கின்ற பாடல், ஆற்றோடு ஆற்று நீர் அலைந்து வருதல், அதுதான் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 பாடல்கள் இருக்கின்றன. மீனவ தொழிலில் ஏற்படுகின்ற தலைவனுடைய காதல் பாடலும், அதே போன்று காவற்பரன் தொழில் செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மற்றொரு காதல் பாடலும் இடம்பெற்றிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இந்த பாடலுக்குள் செல்லலாம். ஆற்றோடு ஆற்று நீர் அலைந்து வருமா போல், அதன் பிறகே புல்லு தொடர்ந்து வருமா போல், சேற்றோடு வெள்ளம் தெளிந்து வருமா போல், செங்கால் நாரையினம் மேய்ந்து வருமா போல், சினந்த அருவி வெட்டும் இளந்தாரி மாறை கண்ணூறு படாமல் காருமையனாரே என்று சொல்லக்கூடிய அந்த பாடலுடைய அடிகள். இங்கே அருவி வெட்டுகின்ற விதம் அழகாக காட்டப்படுகிறது. ஆற்றோடு ஆற்றுநர் எவ்வாறு வேகமாக அலைந்து அப்படியே வருமோ அதே போல அதனை தொடர்ந்து புல்லு என்று சொன்னால் பறவைகள் எல்லாம் தொடர்ந்து வேகமாக பறந்து வருகின்றது. அந்த ஆற்று நீரில் அள்ளுப்பட்டு செல்லுகின்ற அந்த மீன்களை பொறுக்குவதற்காக அப்படி வேகமாக வருகிறது. அப்படிப்பட்ட வேகம் நிறைந்த ஆற்றில் கூட சேற்றோடு வெள்ளம் தெளிந்து வருவதைப் போல, மிக தெளிவாக வருவதைப் போல, செங்கால் சிவந்த கால்களுடைய நாரை கூட்டங்கள் கூட அதனை மேய்ந்து வருவதாக குறிப்பிடுகின்றார் உவமை அணி மூலமாக. அப்படிதான் இங்கே இளந்தாரிமார்கள் வேலை செய்கிறார்கள். இளந்தாரிமார்கள் என்பது அதாவது வாலிபர்கள் என்பதைத்தான் இங்கே குறிப்பிடப்படும். இளந்தாரிமார் என்பது வாலிபர்கள், இளைஞர்களைத்தான் இங்கே குறிப்பிடப்படுகிறது. அருவி வெட்டும் இளைஞர்களுக்கு உவமானமாக கூறப்பட்டவை 2 குறிப்பிடுக. ஒன்று ஆற்றோடு ஆற்று நீர் அலைந்து வருதல், அதற்கு பிறகு புல்லு பறவைகள் தொடர்ந்து வருதல், அதே போன்று செங்கால் நாரையினங்கள் மேய்ந்து வருதல் என்று இங்கே விடைகள் குறிப்பிட முடியும். அடுத்ததாக இங்கு இடம்பெற்றுள்ள கிராமிய நம்பிக்கைகளை விளக்குக. நான் ஏற்கனவே கூறியது போன்று வேளாண்மை பூமியில் பாடப்படுகின்ற ஏற்பூட்டும் பாடல், அதே போன்று இங்கே கதிரறுத்தல் அதாவது அருவி வெட்டும் பாடல், இந்த 2 பாடல்களிலும் கிராமிய சமய நம்பிக்கைகள், சிறுதெய்வ வழிபாட்டு முறைகள் குறிப்பிடப்படுகின்றது. அந்த வகையில் இந்த பாடலில் கண்ணூறு படுதல், கண்ணூறு படாமல் காரும் ஐயனார் என்று சொல்லக்கூடிய காவல் தெய்வத்தை விழித்து, கிராமிய தெய்வத்தை விழித்து அங்கே பாடுகிறார்கள். அதே போல நாவூறு படாமல் காருமையினார் என்று இன்னொரு பகுதியிலே இடம்பெறுகிறது. அப்ப ஊறு என்று சொன்னால் குற்றம், அதாவது விளைவு, தீங்கு என்று சொல்லலாம். அதாவது கண்ணூர் என்பது கண்ணினால் ஏற்படுகின்ற ஊர்கள் அல்லது விளைவுகள் அல்லது தீங்குகள் ஏற்படாமல் காவல் தெய்வமான ஐயனாரை வேண்டுவதாக இங்கே அமைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டால் போதுமானதாக இருக்கும். அன்பார்ந்த மாணவர்களே, அடுத்து மற்றொரு பாடல். இது தற்கால கவிதைகள் என்று சொல்லக்கூடிய பகுதியில் எடுக்கப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது பிள்ளைகளே. உங்களுக்கு தெரியும், வவுனியாவை பிறப்பிடமாக கொண்ட அகலங்கன் என்று சொல்லக்கூடிய தர்மராஜா என்ற கவிஞர், அவருடைய குழந்தை என எனது மனம் குதூகலிக்கும் என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு பாடல். அகலங்கன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த பாடல் அழகான ஒரு பாடல். தென்றலிலே அசைந்தாடும் செந்நெல் வயல் கதிர்கள், இங்கே மருத நிலத்தை பற்றி சொல்லப்படுகின்றது. அழகான காற்றில் அசைந்து ஆடுகின்ற சிவந்த நெற்களையுடைய கதிர்கள், தேனருவி என வழியும் ஏருளவன் வியர்வை, அப்படிப்பட்ட அசைந்தாடக்கூடிய தென்றலிலே சிவந்த நெல் கதிர்கள் ஆடுவதற்கு காரணமாக இருந்தவன், அந்த முயற்சிக்கு பின்னால் இருக்கின்ற கருத்தா யார் என்று சொன்னால் உழவன். அவன் ஏற்பூட்டி வியர்வை சிந்துகின்ற அந்த உழவன், அவனுடைய வியர்வை அழகாக குறிப்பிடுகின்றார். தேனருவி என வழியும், அவனுடைய வியர்வை சிந்துகின்ற விதத்தை மிக அற்புதமாக தேன் அருவி என வியந்து பேசுவதாக காணப்படுகிறது. குன்றடவே நிமிர்ந்தோங்கி குதூகலிக்கும் தோள்கள், குன்றாகவே நிமிர்ந்து ஓங்கி குதூகலிக்கும் தோள்கள், அவனுடைய உழைப்பின் மிக்க தோள்கள் உறுதியை குறிப்பிடுகின்றார். குணக்குன்றாய் உழைத்தின்னும் குலவிளக்காம் மனிதன்,
ஒரு குலத்துக்கு, ஒரு குடும்பத்திற்கு விளக்கு போன்று ஒளியேற்றக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய நல்ல பண்புகளின் ஊடாக அவன் உழைத்து உண்ணுகின்ற அந்த விடயம் என்பது சொல்லப்படுகிறது. முன்றலிலே மண் அளைந்த முழங்காலில் தவழ்ந்து, எங்களுடைய முற்றத்திலே மண்ணை அளைந்து முழங்காலில் தவழ்ந்து முத்துதிர நகை செய்யும், முத்தை சிந்துகின்ற புன்னகை செய்கின்ற சொத்தாகும் மழலை. சின்ன பிள்ளைகள் கன்றினது உடல் நக்கி கனைக்கின்ற பசுக்கள் கரைந்து அழைத்து இறையுண்ணும் காக்கைகளின் கூட்டம். ஒற்றுமையை பற்றி சொல்லுகிறார். அவங்க பல விஷயங்களை பத்தி பேசுறாரு. அகரினை சூழல்ல காணப்படுகின்ற அகரினுடைய விஷயங்கள், அதே போல உயர்தினுடைய பல விஷயங்களுடைய முன்மாதிரிகளை பற்றி பேசுறார். கவிஞனை கவர்ந்த மனிதனின் சிறப்பியல்புகளை விவரிக்குக என்று குறிப்பிடுகின்ற பொழுதும் உழைத்து உண்ணுகின்றான், நல்ல பண்புகளோடு வாழுகின்றான். அதே போன்று முத்துதிர நகை செய்கின்ற சொத்தாகின்ற மழலையிலே கவலை துன்பம் போக்குகின்ற அந்த மழலைகளை பற்றி இங்கே மனிதனுடைய சிறப்பியல்புகளாக சொல்லப்படுவதை நாங்கள் அவதானிக்க முடியும். இது ஏதாவது 2 விடைகள் போதுமானதாக இருக்கும். அதே போன்ற அடுத்த வினாவுக்குள் நாங்கள் செல்லலாம். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள உருவகங்கள் 2ஐ குறிப்பிடுக. குணக்குன்று, குணக்குன்றாம் தோள்கள் என்று சொல்லுகின்றார். குன்றனவே நிமிர்ந்தோங்கும் குதுகளிக்கும் தோள்கள் குணக்குன்றாய் உழைக்கணும் குலவிளக்கா மனிதன். இங்கே குலவிளக்கா மனிதன் என்றும் குணக்குன்றாய் தோள்களையும் இங்கே குறிப்பிடுவதாக காணப்படுகின்றது. குன்றனவே நிமிர்ந்தோங்கி குதுகளிக்கும் தோள்கள், குன்று இங்கே தோள்களுக்கு சொல்லப்படுகிறது. அதே போன்று குலவிளக்காம் மனிதன் என்று சொல்லப்படுகின்றார். அடுத்த வினாவுக்குள் செல்லலாம். உரைநடை பகுதி. நாங்கள் ஏற்கனவே பரிச்சயமான ஒரு அழகான ஒரு சிறுகதை ஓட்டமாவடி அரபாத்துடைய நினைந்தழுதல் என்ற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்ற மூத்தம்மா சிறுகதையிலிருந்து ஒரு பகுதி. அப்ப ஏங்கா நம்ம உம்மா மௌத்தா போன அன்றைக்கு இது கத்தல, கத்தியிருந்தா நம்மட உம்மாவை ஊட்ட ஒளிச்சு வச்சிருக்கலாம் என்னக்கா. மூத்தம்மா என்னை இறுக அணைத்து கொண்டா. தங்கச்சி அவ மடிக்குள் விழுந்து தூங்கி கொண்டிருந்தாள். வாப்பா புதிதாய் ஒரு உம்மாவை கூட்டி வந்தார். மூத்தம்மாவை விட்டு பிசக விருப்பமில்லை என்பதால் எங்களை இவ்விடமே விட்டுவிட்டார். மூத்தம்மா பேரப்பிள்ளைகள் மீது கொண்ட பாசம் எவ்வாறு எடுத்து காட்டப்பட்டுள்ளது. மூத்தம்மா என்னை இறுக அணைத்துக் கொண்டா என்ற கூற்றினூடாக, இது காசிமுடைய கூற்று, அதனூடாக சொல்லப்படுகிறது. தங்கச்சி அவ மடிக்குள் விழுந்து தூங்கிக் கொண்டிருந்தா என்பதனூடாக மூத்தம்மா அந்த குடும்பத்தின் அந்த பிள்ளைகளை மிக நெருக்கமாக பாசமாக வளர்க்கின்ற விதம் குறிப்பிடப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப ஏங்கா நம்ம உம்மா மௌத்தா போன அன்றைக்கு இது கத்தல, கத்திருந்த நம்ம உம்மாவை ஊட்டுக்க ஒளிச்சு வச்சிருக்கலாம் என்னக்கா என்பதனூடாக நீர் விளங்கிக் கொள்வது யாது? தாயை இழந்த ஒரு சிறுவனுடைய ஏக்கம், தாய் மீது கொண்ட பாசம், அன்பு சிறுவனுடைய அறியாமை மூலமாக சொல்லப்படுகிறது. அங்கே ஒரு கிராமிய நம்பிக்கை கூறப்படுகிறது. பக்குள் கத்துவது ஒரு மரணத்திற்கான அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு கிராமிய நம்பிக்கை. அதைத்தான் இங்கே வெளிப்படுத்தி காட்டப்பட்டிருக்கின்றார். அடுத்த வினாவுக்குள் நாங்கள் செல்லலாம். நாவலர் எழுந்தார் என்ற மற்றொரு சுவாரஸ்யமான கட்டுரை தரம் 10 கற்றிருக்கின்றோம். பண்டிதமணி சி கணபதி பிள்ளையால் எழுதப்பட்ட இலக்கிய வழி என்ற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த கட்டுரை, நாவலர் அவர்களும் பிள்ளையும் இளமை தொடக்கம் பத்திரிகை வாயிலாக பல விஷயங்களில் வாதம் செய்து வந்தார்கள். நாவலர் அவர்களை எதிர்த்து நின்று பல கண்டன பத்திரிகைகளை பதித்து வெளியிட்டவர் இந்த விஸ்வநாத பிள்ளை. இவர் ஒரு முறை சிதம்பரத்திலே நாவலர் அவர்களோடு நேரில் வாதம் செய்து நாவலரின் கொள்கைகளுக்கு இணங்கி அவரிடம் மதிப்பு வைத்து அன்று தொடக்கம் நாவலர் அவர்களை குருவாக கொண்டவர் என்ற ஒரு கூற்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், வண்ணார்பண்ணை சைவ பிரகாசர் வித்தியாலயத்தில் வாதமா சபை என்று சொல்லக்கூடிய முன்பின் காணாத கேளாத ஒரு கூட்டம் இடம்பெறுகிறது. சட்ட சபைக்கு பிரதிநிதி ஒருவரை தெரிவு செய்வதற்கான அந்த கூட்டம், தமிழ் பேசுகின்ற பிரதிநிதி ஒருவரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் அங்கே பிரிற்றோ ராமநாதத்துறை இருவர் அங்கே போட்டிக்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், நாவலர் தலைமை தாங்க வேண்டிய அந்த கூட்டம் அன்று துரதிருஷ்டவசமாக அவருக்கு காச நோய், ஒரு விதமான காசம் அங்கே இருந்தது. மூச்சுடைய இயலாது, அதே போல பேச இயலாது, வைத்தை கொய்து வாங்குகின்ற பொல்லாதவர்த்தவின் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். ஆகவே அதற்கு பதிலாக அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் வை விஸ்வநாத பிள்ளை. அது தொடர்பாக இந்த கட்டுரையில் அழகாக விவரிக்கப்படுகிறது. நாவலரின் வாத திறமையை விளக்குக. விஸ்வநாத பிள்ளையுடன் வாதம் செய்து விஸ்வநாத பிள்ளை தன்னை ஒரு குருவாக செய்கின்ற அளவுக்கு திறமை வாய்ந்த ஒருவராக நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கலாம். விஸ்வநாத பிள்ளை ஆற்றிய பணிகள் எவை என்று கேட்கின்ற பொழுது, நாவலுடன் இளமை காலம் தொட்டே பத்திரிகை வாயிலாக வாதம் செய்து வந்தவர். நாவலருக்கும் எதிராக பல கண்டன பத்திரிகைகளை வெளியிட்டாலும் நாவலரின் திறமை அறிந்து தனக்கு ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டவர் என்று சொல்லப்படுகிறது. இதுவல்லாமல் வேறு ஒரு பகுதியிலே, பந்தி பகுதியிலே விஸ்வநாத பிள்ளையுடைய சிறப்பு மிக அற்புதமாக சொல்லப்படுகிறது. அவர் மகா விவேகி, வாதம் செய்வதில் சாமர்த்தியர், கணித மேதை என்றெல்லாம் குறிப்பிடப்படுகிறது. நல்லது மாணவர்களே, மற்றொரு பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.